கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, ஆதியாகமத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். 40 நாட்கள் நோவாவின் காலத்திலே பெரிய மழை பெய்தது. அதற்கு பின்பாக 150 நாட்கள் வரைக்கும், அதாவது அந்த மழை பெய்த நாளும் சேர்த்து மொத்தம் 150 நாட்கள் வரைக்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது பூமியில். எவ்வாறு இருந்ததாம் போன வாரத்தில் பார்த்தோம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு, 15 முழ உயரம்னாக்க எவ்வளவு உயரம்? 22 அடி உயரம். 15 15 15 7 22 அடி உயரம். மலை சிகரம் இமயமலை எவரெஸ்ட் தான் மிக உயரமான சிகரம் என்று கருதப்படும் உலகத்திலேயே. அந்த உயர்ந்த மலைக்கு மேலாக 22 அடி உயரம் அப்படிங்கிறப்ப யாருமே தப்பிச்சிருக்க முடியாது. இன்றைக்கும் உலகத்திலே உள்ள மலைகள், எல்லா மலைப்பகுதிகளிலுமே ஏறக்குறைய சொல்லிவிடலாம், எல்லா மலைப்பகுதிகளிலுமே கிளிஞ்சல்கள், கடல்வாழ் உயிரினங்களின் புதைப்பொருள் படிவங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. என்றால் இந்த காலகட்டத்தில் அங்கிட்டு ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பைபிளில் போட்டிருக்குது, அந்த அளவுக்குலாம் வந்திருக்கவே முடியாது, தண்ணீர் ஒரு அடி உயர்ந்திருக்கு, நான் 1.5 அடி உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு ஒரு கூட்டம் கட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பொய்ங்கிறது மாதிரி தான் உலகத்தில் ஏறக்குறைய எல்லா மலைப்பகுதிகளிலுமே கடல்வாழ் உயிரினங்களின் புதைப்பொருள் படிவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு சிறிய எழுத்து கூட தவறானது அல்ல. மொழிபெயர்ப்பில் தவறுகள் இருக்கலாம், மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்ப்பது ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அது மனிதர்கள் செய்கிற தவறு. ஆனால் தேவன் எழுதி கொடுத்தபடியாக எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் உள்ள வேதாகமத்திலே வாசிக்கும் போது நமக்கு தவறுகளே கிடையாது. அதில் உள்ளது அப்படியே அருமையாக நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது, நிறைவேறி விட்டது. அப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்னாக்கா, நோவாவுடைய ஆராய்ச்சி, தண்ணி குறைஞ்சிருச்சா, வெளியில் போகலாமா அப்படிங்கிற ஆராய்ச்சி மனப்பான்மையோடு இங்கே பார்க்கிறார். முதல்ல நோவா மீட்கப்படுதல், முதல்ல 5 வசனங்களில் 1வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அது என்னங்க நினைத்தருளினார்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு முன்னாடி மறந்து போயிட்டார்னு அர்த்தமா? இல்லை, எப்பொழுதுமே தேவன் நம்மை நினைவு கொண்டு தான் இருக்கிறார். தேவன் நம்மை மறந்து விடுவது கிடையாது. இந்த இடத்துல நினைத்தருளினார்னாக்கா, அது இவ்வளவு நாள் வெள்ளம் பெருகி போயிடுச்சே, அப்போ நோவாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும், ரிலீவ் ஆகணும், பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக வந்தது. அவர் எப்பொழுதுமே காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது விசேஷமாக நோவாவுடைய கப்பல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கான முயற்சிகளை செய்கிறார் தேவன். அங்கே பார்க்கும்போது தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார். இந்த காற்று இந்த யூரோக்ளித்தன் பைபிள் ஸ்டடி படிக்கிறோமே அந்த மாதிரி காற்றல்ல, அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த காற்று இன்னும் புயலை அதிகப்படுத்தும். ஆனால் இந்த காற்று மெல்லிய தென்றல் காற்று. இந்த காற்று என்ன செய்கிறது? தண்ணீரை உலர்ந்து போக செய்கிறது, ஆவியாக்குகிறது. தண்ணீர் பழையபடி இருந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறார் தேவன். தேவன் பூமியில் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்போ பொங்கி பிரவாகித்து கொண்டிருந்த பெருவெள்ளமானது அந்த மெல்லிய காற்றினாலே மீண்டும் நீர் ஆவியாகி போகும்போது இங்கே ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்து படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தது. ஷெர்லேன், பேசாமல் உட்காரு, வேடிக்கை காமிக்க கூடாது, இப்போ உட்காரு, பேசாமல் உட்காரு. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. முதல் என்ன மேலே பெய்த போது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களை திறக்க பண்ணினார், வானத்தின் மதகுகளையும் திறந்தார். அப்போ பெருமழை கீழேருந்து பீச்சி அடித்தது, மேலேருந்து விழுந்ததுன்னு பார்த்தோம். இப்போ அந்த 2 சோர்ஸையும், வாட்டர் சோர்ஸ் 2 இருக்கு இல்லையா, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள், வானத்தின் மதகுகள், 2யுமே அடைக்கிறார் தேவன். அப்போ அடைக்கும்போது என்னாச்சு? வானத்து மழையும் நின்று போயிடுச்சு. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பிறகு ஜலம் வடிந்தது. அப்போ தேவன் நினைத்தருளினார், காற்றை வீச செய்தார். தேவன் தன்னுடைய செயலில் கவனம் செலுத்தினார். தேவன் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு உண்மையானவராய் இருந்தார். அதோடு கூட
தேவனுக்கு இயற்கையுமே இது அதிகாரம் இருந்ததையும் நம்ம பார்க்கின்றோம். அவர் பெய்யன்னு சொன்னால் பெஞ்சிச்சு, இப்போ நில்லுன்னு சொன்னால் நின்றுச்சு மழை. அடுத்ததாக இங்கே அந்த பெரு வெள்ளத்தின் முடிவு தொடங்கியது. அந்த 150 நாட்கள் ஆன பிற்பாடு, மழை பெய்ய தொடங்கி 150 நாட்கள் ஆன பிற்பாடு பெருவெள்ளத்தின் முடிவு தொடங்கிட்டது. அதாவது பெருவெள்ளத்தின் முடிவு தொடங்கிட்டு படிப்படியான விடுதலை. உடனே தேவன் உடனடியாக விடுதலை கொடுக்கறதில்ல, படிப்படியாக விடுதலை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம், நமக்கு தேவன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றிட மாட்டார், படிப்படியாக காரியங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். அப்போ 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் நின்று தங்கிற்று. நோவாவுக்கு 600 வயதான 7ஆம் மாதத்தின் 17ஆம் தேதி. நோவாவுடைய 600 வயது எந்த காலகட்டம்? இதெல்லாம் வரலாறு தானே. அப்போ இங்கே கரெக்டாக தேதி கொடுத்துருக்காங்க. நோவாவின் 600 வயதான 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையில் மீறி தங்கிற்று. இன்னைக்கும் அர்மீனியாவில் இந்த மலை இருக்கிறது. நோவாவுடைய பேழை இங்கே தங்கினதுக்கான சில எச்சங்கள் காணப்படுகின்றன. இதை யாருமே மறுக்க முடியாது. அந்த கிடைத்த துண்டுகளை வைத்து என்ன செய்கிறாங்க, பேழையை திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் நோவாவின் பேழை போன்றே ஒரு ரிப்ளிகா செஞ்சு வச்சு அதில் உள்ள கண்காட்சி வச்சுருக்காங்க. நோவா எப்படிலாம் மிருகங்களை கட்டி போட்டிருப்பாரு, எப்படிலாம் பறவைகள் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்களாம் கற்பனை பண்ணி அதோட பைபிளை துணை கொண்டும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பெரிய கண்காட்சி மாதிரி நோவாவுடைய பேழையவே கட்டி அதே ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இதில் கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும் நமக்கு. அது எந்த மாநிலத்தினு தெரியல, மறந்துட்டேன். ஆக நோவாவின் பேழை என்பது ஒரு கதை அல்ல, கற்பனை கதை அல்ல, மாறாக அது நடந்த நிகழ்வுகளின் வரலாற்று தொகுப்பு. அடுத்த நான் பார்க்கும்போது 10ஆம் மாதம் மட்டும் ஜலை வணங்கி கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10 மாதம் வரை, அதாவது 150 நாள், 150 நாள்னாக்கா 5 மாதம், 5 மாதம் மழை பெருக்கெடுத்து, அதாவது 40 நாள் மழை, அப்புறம் 110 நாள் வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது. அப்புறம் அந்த 5 மாதம் முடிவில் என்னாச்சு, வெள்ளம் வடிய தொடங்கிச்சு, காற்றை வீச பண்ணார். அடுத்த 5 மாதம் மட்டும், அப்போ 10 மாதம், 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலைச்சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின்பு 10ஆவது மாதம் முதல் தேதி வந்துச்சு. அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு என்ன செய்கிறார், நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். முதல்ல எதை விடுறாரு, பறவைய காகத்தை வெளியில் விடுறார். காகம்னு நம்ம தமிழில் சொல்லி இருக்குது. ஆங்கிலத்திலையும் கிரேக்க மொழியும் பார்க்கும்போது ரேவன் என்று சொல்லப்படுகிறது. ரேவன்னா அது பெருங்காகம்னு ஒரு வகை இருக்கிறது. காகத்திலே இன்னொரு வகை இருக்கிறது, பெருங்காகம், கழுகல்ல, காகத்திலே பெருங்காகம்னு ஒரு வகை இருக்குது. அந்த பெருங்காகத்தை தான் வெளியே விடுகிறார். இந்த காகம் என்ற பறவை என்னவென்று அழைக்கிறோம், நம்ம ஆகாய தோட்டி என்று அழைக்கின்றோம். ஆகாய தோட்டி, காக்கை என்ற பறவை ஆகாய தோட்டி. ஏன்னா அது எங்கே அசுத்தம் இருக்குங்கிற கரெக்டாக பார்த்துரும். அது மாதிரி அசுத்தமான குப்பைகள் இருந்துச்சுன்னா அந்த குப்பையில் தீனியை கண்டுபிடிச்சி எடுக்கும், எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடும். இது காக்கை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடும். இப்போ இந்த காகம் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய திறன் உடையது. மற்ற சிட்டுக்குருவி மற்றதெல்லாம் காட்டலாம், காகை ரொம்ப தூரம் பறக்கிறதுக்கு திறன் கொண்டதாக இருந்தது. அதனாலே ஒருவேளை அவர் அனுப்பியிருக்கலாம் அந்த காகத்தை. காகத்தை வெளியே விட்டார். அது புறப்பட்டு பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருவதுமாக இருந்தது. தண்ணீரானது முற்றிலுமாக வற்றி நிலப்பகுதி தென்படுகிற வரைக்கும் போக்குவரத்துமாக இருந்துருக்குது. போகிறது ரொம்ப தூரம் போகும், திருப்பி கப்பலுக்கே வந்துடும். இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் இது மாலுமியின் தந்திரம் அல்லது மாலுமியின் வியூகம் என்று அழைக்கப்படுகிறது. காகத்தை விடும்போது அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை நம்ம நன்றாக பார்த்துவிட முடியும். பின்பு பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டார். புறா என்பது அமைதியின் அடையாளம். இன்னும் ஒன்று,
புறா வந்து பழக்கமான பறவை, காகத்தை விட பழக்கப்படுத்தப்பட்ட பறவையாகும். இந்த புறாவை வெளியில் விடும்போது அந்த புறா வந்து பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இன காணாமல் திரும்பி பேழையே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். ஆக புறாவுக்கு அங்கே உலர்ந்த தரை ஒன்று கிடைக்கவில்லை, கால் ஊன்றி நிற்பதற்கு தரை ஒன்று கிடைக்கவில்லை. அப்போ திருப்பி பேழைக்கு தான் வருது, கப்பலுக்கு வந்துடுது. அப்போ திருப்பி உள்ளுக்கு சேர்த்துக்கிறார். அதுக்கு பிறகு பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமி மேல் ஜலம் குறைந்து போயிடுச்சு என்று அறிந்தான். ஒலிவ மர இலை சின்ன கொப்பு ஒன்று கொத்திக்கிட்டு வருது. இன்றைக்கும் பாருங்கள், சமாதானத்தின் சின்னமாக புறாவை வைத்திருக்காங்க. இந்த புறாவுடைய வாயில் ஒரு பச்சை இலையை கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. இது வந்து நோவாவின் காலத்திலிருந்தே வந்த பழக்கமாக இருக்கிறது. சமாதானத்தின் சின்னம் நோவா புறா என்று. அதோடு கூட அங்கே வந்து ஏதோ ஒலிவ மரம் வெளியில் தெரிஞ்சிருக்குது. அப்போ ஒலிவ மரம் முளைச்சி இலை விடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி சுத்தமாக வடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பகுதியில் இருந்தது ஒலிவ மரம், அதனால் ஒலிவ மரத்துக்கு போய் கொண்டு வந்து சேர்த்தது. ஒருவேளை நம்ம பகுதியில் இருந்துச்சுன்னா வேப்ப மரத்தை கிளையை கொண்டு வந்துருக்கோம். அப்போ அதனுடைய இலை அந்த வாயில் இருந்ததுனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அப்போ என்னாச்சு? ஜலம் முற்றிலுமாக வடிந்து போயிற்று என்பதை கண்டுகொண்டான். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கறது முதலாவது தேவனுடைய கிருபை. தேவன் வந்து எப்பொழுதும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். நாம் வேணா அவரை மறந்துடலாம், ஆனால் அவருக்கு முன்பாக என்ன படிச்சு வச்சிருக்கான்? மல்கியா புஸ்தகத்தில் சொல்லுவார், தேவனுக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்க ஞாபக புஸ்தகத்தில் நம்ம எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கிறோம். எப்போ இந்த பேர் எழுதப்பட்டது? நாம் ஞானஸ்தானம் வாங்கின போது அங்கே எழுதப்பட்டது. இங்கே மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் எடுங்க, 16ஆம் வசனம் பாருங்களேன். பக்கம் 1106, 1106. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்களாம். நாம் எல்லோருமே கர்த்தருக்கு பயப்படாத இருக்கிறோம். நம்ம ஒருவருக்கும் அது பேசிக்கும் போது என்ன செய்வாராம்? கர்த்தர் நம்ம பேசுகிறத கவனித்து கேட்பார். இன்றைக்கு உலகம் எப்படி வந்து விட்டது என்றால், கடவுள்லாம் ஒருத்தெல்லாம் கிடையாது, வேணா இருந்தாருன்னா கூட்டு வா, அவர்கிட்ட உட்காந்து பேசுவோம், பஞ்சாயத்து பண்ணுவோம், அந்த லெவலுக்கு வந்துருச்சு நீங்கள் உலகம். ஏன்னா பைபிளுக்கே விளக்க உரை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. அப்படிங்கிற போது நம்ம வந்து இதை கவனித்து பார்க்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறார். அவர் வந்து அவருக்கு சரீரம் இல்லாதனாலே ஆவியின் வடிவத்தில் இருந்து கொண்டு நம்முடனே இப்பொழுது உலாவி கொண்டிருக்கிறார். அது அடுத்து பார்க்க போகிறோம், கொரிந்தியரில் பார்ப்போம். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் எல்லோருடைய பெயர்களும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஞாபக புஸ்தகம் என்று சொல்லப்படுது, ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்வாராம்? அவரே சொல்கிறார் பாருங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில், சம்பத்துனா செல்வம், என் செல்வங்களை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் காலத்திலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் வந்து கர்த்தருடையவர்கள், இன்றைக்கே நம்ம கர்த்தருடையவர்கள் தான். இந்த நிலைமையை தக்க வைத்து கொண்டால் அவர் தன்னுடைய செல்வத்தை சேர்க்கும் நாளிலே, இப்போ நியாய தீர்ப்பு நாளிலே
அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். அதாவது நாம் அவருடையவராக இருப்போம் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல அவர்களை கடாட்சிப்பேன். யார? கர்த்தருக்கு ஊழியம் செய்வர்களே அவர் கடாட்சிப்பாராம், பாதுகாப்பாராம். கடாட்சித்தல் என்றால் பாதுகாத்தல். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் அங்கே வித்தியாசமான நியாய தீர்ப்பு வழங்கப்படும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசத்தையும் அங்கே காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலங்களிலே கர்த்தர் எப்பொழுது நம்மிடத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போது நாம் அவருடைய பார்வைக்கு தப்ப முடியாது. அடுத்ததாக பார்க்கும்போது கர்த்தர் காற்றை வீச செய்து வாட்டர் லெவலை குறைத்தார். அப்போ இயற்கை மீது முழு அதிகாரம் உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். இன்றைக்கும் பாருங்கள், பல இடங்களில் இயற்கை பேரிடர்கள் நிறைந்து உள்ளது. மனுஷன் என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் கூட அது அத்தனையும் எதனுடைய விளைவு? தேவ கோபத்தின் விளைவு. அதை மனுஷன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். இதனால் என்ன ஆகுது? நல்லவர்களும் சேர்ந்து தான் அழிகிறார்கள். ஒரு இடத்துல புயல் வருகிறது, ஒரு இடத்துல மழை வருகிறது, ஒரு இடத்துல வெள்ளம் வருகிறது என்றால் அங்கே இருக்கிற பொல்லாதவர்களை மட்டும் அழிப்பதில்லை மழை, அங்கே இருக்க எல்லாரையும் வாய் கொண்டு போகிறது. காஷ்மீர், லடாக் போன்ற இமயமலையின் பெரிய பகுதிகள் எல்லாம் பார்க்கும்போது இப்போது அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா நதிகள்லையுமே, பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை போன்ற எல்லா நதிகள்லையுமே மலையிலிருந்து வருகின்ற வழியிலே அங்கேயே மேலேயே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அது காரணம் என்ன சொல்கிறேன்னா, இமயமலை அந்த பனிமலை உருகித்தான் தண்ணீர் வருகிறது. அந்த பனிமலை உருகுதல் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. வெப்பநிலை மாற்றத்தினாலே உருகுதல் அதிகமாகிவிட்டு அதனால் தண்ணீர் பெருக்கு நிறைய ஏற்படுகிறதுன்னு சொல்லுகிறார். எது எப்படியோ தேவனுடைய கோபம் நிச்சயமாக அந்த பகுதியிலே அதிகமாக இருக்குது. அதோடு கூட தேவன் காற்றையும் கடலையும் தம்முடைய கைக்குள் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அப்போஸ்தலரோடு படகுகளை பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவர் நித்திரை மயக்கமாக இருந்தார். அப்போ கடலில் என்னாச்சு? பெரிய புயல் வீசிச்சு, கொந்தளிப்பு ஏற்பட்டது. அப்போ எல்லாரும் போய் ஏரியே மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அற்ப விசுவாசிலே எனக்கு கவலைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாக இரு அப்படிங்கிறார். என்னமோ பிள்ளைகிட்ட சொல்கிறது மாதிரி. இப்போ சரின்ட்டு சொன்னோம் இல்லையா, சத்தப்படாத பெசாமருன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி காற்றுக்கிட்டையும் கடல்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிறாரு, இறையாதே, அமைதலாயிரு, சத்தப்படாத, பெசாமரு அப்படிங்கிறார். அது அமர்ந்து போச்சு. அப்போ சொல்ல என்ன சொன்னாங்க? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவர் யாரோ? அவர் தேவத்துவத்தில் ஒருவராக இருப்பதனால்தான் அதை செய்ய முடிந்தது. நிறைய பேர் அதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு தேவனுடைய குமாரன்னா இல்லைன்னு சொல்ல, ஆனால் தேவனாய் இருக்கிறார் என்று இருக்கிறதா இல்லையா வசனம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ தேவத்துவம் என்பது வேறு, தேவன் என்பது வேறு. தேவன் ஒருவர் தான், அது யாரும் மறுக்கலை. ஆனால் தேவத்துவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மூவர் இருக்கிறார்கள். பிதா, வார்த்தையான குமாரனானவர், பரிசுத்தாவியானவர். இந்த மூன்று பேருமே தொடக்கத்திலே இருக்கிறார்கள். அதனால தான் ஆதியாகமம் 1வது வசனத்திலேயே ஆதியிலே தேவன் என்று சொல்லும்போது அந்த தேவன் என்ற வார்த்தைக்கு ஏலோஹிம் என்ற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏலோவா என்றால் ஒரு தேவன் அர்த்தம், ஏலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அப்போவே அப்போ தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். தேவன் இருந்தார், தேவனுடைய வார்த்தையாக இயேசு இருந்தார், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இந்த மூன்று பேரும் தேவத்துவத்தில் ஒன்றாய் இருக்கிறார்கள். இதை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். இயேசு தேவனுடைய குமாரன் தான். யாரும் இல்லைன்னா தேவனுடைய குமாரன். எப்போ தேவனுடைய குமாரன் ஆனார்? வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாக இருந்தவர் இந்த மனிதனாக பிறந்த போது அவர் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். ஆனால் அவர் தேவனுடைய தேவனாக இருந்தவர் தானே. இல்லாட்டி காற்றும் கடலும் அவர் கீழ்ப்படியுமா? எங்கே நம்ம போய் யாராவது காற்றை அமர்த்திட முடியுமா? அதில் கடலை பொங்குற கடலை போய் பார்த்து
சத்தம் போடாத பேசாமல் சொன்னாக்க உடனே அடங்கிருமா? அப்போ அவர் வந்து தேவத்துவம் ஒரு இடத்தில் இருக்க போய் தான் அவர் அதை செய்ய முடிந்தது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கின் முடிவின் ஆரம்பம். வெள்ளப்பெருக்கு 40 நாள் மழையும் அதை தொடர்ந்து வந்த 110 நாட்கள் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. ஆக 150 நாட்கள் வந்து இந்த உலகமே கதிகலங்கி நின்றது. ஒன்றை தவிர. எதை தவிர? அந்த கப்பல், நோவா கட்டின கப்பல் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் கதிகலங்கி போயிருந்தார்கள். யாருமே அதில் பிழைக்கவில்லை, எல்லாமே அழிந்து போயிற்று. ஆக அந்த கப்பலை தேவன் தொடர்ந்து காத்து கொண்டிருந்தார். இந்த பெருவெள்ளம், இப்படி ஏற்பட்ட பெருவெள்ளம் வந்து முடிய போகிறது என்பதனுடைய கருத்து தான் அங்கே காற்றை வீச செய்தது. அப்போ காற்றை வீசும்போது அங்கே பெருவெள்ளம் வடிய தொடங்கியது. 5 மாதம் வெள்ளம் பெருகிட்டு அதுக்கு அடுத்து 5 மாதம் என்ன செய்யுது? வெள்ளம் வடியுது. அப்போ தண்ணீர் வந்து எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி போகுது. காற்று வீச வீச கடல் நீர் ஆவியாகி போகிறது. கடல் நீர் ஆவியாக கடல் மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. மலை சிகரங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றன. அந்த விடுதலை வந்து ஒரு படிப்படியான விடுதலையாக இருந்தது. உடனே தேவன் வந்து செய்ய முடியும் அவரால். ஆனால் உடனே தேவன் வந்து செய்யலை. மாறாக தொடக்கத்தில் வந்து ஆதியில், அதாவது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கிடவது என்றும், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அது ஜலத்தின்றி ஜலத்தை பிரிக்க கிடவது என்றும் சொன்னார். அப்போ பூமி முழுவதும் தண்ணீர் பந்தாக இருந்தது. அதில் பாதி தண்ணீரை எடுத்து என்ன செஞ்சார்? ஆகாயத்தில் தன்னிடத்தில் வைத்து கொண்டார். மீதி தண்ணீரை வந்து உலகத்தில் விட்டு விட்டார். அந்த 2க்கு இடையில் ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அந்த ஆகாய விரிவு என்ன செய்தார்? அந்த மேலே இருக்கிற தண்ணீரை கட்டி வைத்திருக்கிறது. கீழே இருக்கிற தண்ணீரை வந்து என்ன செய்கிற? அடுத்து ஜலம் ஒரு இடத்துல சேர கிடவுது, வெட்டாந்தரை காணப்படுவதுன்னு சொன்னார். அப்போ தண்ணீர்லாம் ஒரு இடத்துல சேர்ந்தது, வெட்டாந்தரை காணப்பட்டது. ஒரே ஒரு கண்டம் தான் இருந்தது. ஆதாம் ஏவாளை படைத்த போது ஒரே ஒரு கண்டம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இத்தனை கண்டங்கள் வந்து பிரிந்து போயினேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஜியாகிரபி படிக்கிறவங்க அந்த உலக உருண்டையில் இருக்கிற நாடுகளுடைய படங்களெல்லாம் எடுத்து அதை பூரா ஒன்று சேர்க்குறாங்க. ஒன்று சேர்க்கும்போது எல்லாம் கச்சிதமாக ஒன்று சேருது, ஒரே பகுதியாக இருக்குது. அது மாதிரி ஒரே நிலப்பகுதியாக இருந்தது தான் அந்த டெக்டானிக் பிளேட்னு சொல்கிறாங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்டுங்கிறது அது இங்கிட்ட நகரும் போது என்ன செய்யுது? கண்டமாக பிரியுது. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, அதான் உலகத்திலே பெரிய கண்டம், இரண்ட கண்டம்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்கா வந்து மேலிருந்து கீழாக 2ஆக பிரிகிறது. மேலிருந்து ஏறக்குறை நடுப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். மேலிருந்து கீழே எகிப்து இருக்குல்ல, எகிப்து மேலே இருக்கல நைல் நதி இருக்கு இல்லையா, அந்த நைல் நதி தொடங்கி கீழே வரைக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தான் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. யாரு கண்டா? 150 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு அது ஒரு கண்டம் இது ஒரு கண்டமாக பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும். ஏன்னா உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இது தேவன் எல்லா வகையிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் எல்லாம் ஒன்றாக இருந்துச்சு. ஆப்பிரிக்காவில் முக்கியமாக அது நமீபியா அந்த பகுதியெலாம் மேலேருந்து வருது. எகிப்து கீழே வந்து எத்தியோப்பியா, நமீபியா அந்த இடத்துல வந்து 2ஆக பிரியுது. அது ஒரு கண்டமாக இருக்குது. இப்போ நம்ம காலத்தில், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் காலத்தில் அது 2 கண்டமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதுவுமே நிரந்தரமானது அல்ல. தேவன் படைத்த போது ஒரே கண்டம் தான் இருந்தது. என்ன சொல்கிறாரு? வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கிடவது என்றார். அப்போ ஜலமெல்லாம் ஒரு பகுதியை சேர்ந்து விட்டது, வெட்டாந்தரை காணப்பட்டது. அந்த வெட்டாந்தரையில் தான் என்ன செய்கிறாரு? மனுஷனை உருவாக்கினார், தாவரங்களை உருவாக்கினார், பூமியில் உள்ள எல்லா மிருகங்களையும் உருவாக்கினார். ஆக அப்படி ஏற்பட்டது. இப்போ என்ன செய்யுது? மறுபடியும் அதனுடைய ரெப்ளிகா அல்லது எதிரொலிப்பு என்று இதை சொல்லலாம். ஏன்னாக்கா தண்ணீர் விழுந்த போது என்ன செய்யிச்சு? தண்ணீர் பூமி முழுவதையும் மறுபடியும் மூடிக்கொண்டது. தொடக்க காலத்தில் எப்படி பூமி நீர் பந்தாக இருந்தது தேவன் படைத்த போது, அதே மாதிரி நீர் பந்தாயிடுச்சு. கப்பல் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக எல்லாம். ஏன்னா மலைக்கு மேலே, உயர்ந்த மலைக்கு மேலே 22 உயரம் தண்ணீர் இருக்குது. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது.
அதற்கே காற்று வீசும்போது மறுபடியும் மலை சிகரங்கள் காணப்பட்டன, பூமி தெரிந்தது என்று சொல்லும்போது அது ஏறக்குறைய எது மாதிரி இருக்குது? ஜலத்தை பிரிச்சுட்டு வெட்டாந்தரையை ஒரு இடத்துல உருவாகணும்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வெள்ளம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? அவர் டெஸ்டிங் பண்ணுறார். நோவா டெஸ்டிங் பண்ணுறார். காக்கையை அனுப்பி விடுறாரு, புறாவை 2 தடவை அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டு தண்ணீர் எந்த அளவுக்கு வடிந்திருக்கிறது என்று பார்க்கிறார். இது அத்தனை பண்ண போது கடைசியாக ஒரு புறாவை அனுப்பிய போது அந்த புறா திரும்பி வரவில்லை. அந்த புறாவானது போனது தான். அப்போ அது எங்கிட்ட இடம் கிடச்சிருச்சு, அதுக்கு புறா அடையிறதுக்கு இடம் கிடச்சிருச்சு. ஆக பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் என்பது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இது உண்மையாகவே நடந்த ஒன்று என்று சொல்லப்படுகிறது வேதாந்தத்தின்படி பார்க்கும்போது. ஆனால் தேவ நம்பிக்கையற்றவர்கள், விசுவாசமற்றவர்கள் இதை புரட்டி போதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு காரியம்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருப்பது, எஸ்ராவாட்டம் இருக்கும்போதே, எஸ்ராவை விட சின்ன பையன் நான். அப்போ இருக்கும்போதே இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் புக்கம் நிறையா நான் படிப்பேன். அப்போ அதில் விளையாட்டு கணிதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. விளையாட்டு கணிதம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த விளையாட்டு கணிதத்தில் நோவா காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டதாக பைபிள் சொல்லுது, அது ஏற்பட்டிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கணக்கு கொடுப்பேன். கொடுத்து கடைசியில் எப்படி முடிப்பானாக்கா, எவ்வளவு தான் பெரிய மழை பெய்திருந்தாலும் பூமியில் நீர் மட்டம் 1 அடி அல்லது 1.5 அடிக்கு மேலே உயர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறான். அவன் பாணியில் போகிறான், சயின்ஸ் படி போகிறான். ஆனால் மனிதனால் கூடாது தான் இது. தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் தேவனால். ஆக இந்த வெள்ளப்பெருக்கு என்பது நிச்சயமாகவே வரலாற்று பூர்வமாக நிகழ்ந்த ஒரு காரியம். இதை யாருமே மறுக்க முடியாது. நாம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து இந்த செய்தியை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.